பிரைஸ் தி லார்ட். அக்டோபர் மாதம் இந்த 1ஆம் தேதி மீண்டும் ஒரு இந்த வேர்ட் ஆஃப் ஃபெய்த் யூடியூப் சேனலுக்கூடாக நான் உங்களோடு இடைப்பட்டுக் கொள்வதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். விசேஷமாக நாங்கள் இந்த நாளிலே பார்க்கிறோம் வேதத்தின் அடிப்படையிலே ஒரு மனிதன் எப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவனாக இருக்க வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துகிறது. மாற்கு புஸ்தகம் 11வது அதிகாரம் 22வது வசனத்தை நாங்கள் பார்த்தால், நாங்கள் தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயும் தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாயும் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்பொழுது மாற்கு புஸ்தகம் 11வது அதிகாரம் 23வது வசனத்தின் பிரகாரமாய், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு சமுத்திரத்திலே போய் விழு என்று சொல்லி தான் சொன்னபடியே சந்தேகப்படாமல் தன் இருதயத்திலே விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் நாங்கள் தேவனிடத்திலிருந்து ஒரு விசுவாசத்தை பெற்றிருக்கிறோம், மலைகளை பெயர்க்கும்படியான விசுவாசம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சிறிய சிறிய பிரச்சனைகள், சிறிய சவால்களை மேற்கொள்ள முடியாதபடிக்கு மனமடிவடைந்து சோர்வடைந்து கவலையோடும் கண்ணீரோடும் தேவ சமூகத்திலே அழுது புலம்பி, கர்த்தாவே எங்கள் மீது நீர் நோக்கமாயிரும், எங்களுக்காக இறங்கும் என்று அநேகர் விண்ணப்பம் செய்கிறதை நாங்கள் காண்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாங்கள் மலைகளை பெயர்க்கத்தக்கதான விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி. நாங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாக இருப்போமா இருந்தால் அவருடைய விசுவாசத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய விசுவாசமானது எங்கள் வாழ்க்கையிலே எதிர்நோக்குகிற எல்லா சவால்களையும் எல்லா பிரச்சனைகளினும் மலைகளை பெயர்ந்து போக செய்கிறது. பாருங்கள், சீஷர்கள் லூக்கா புஸ்தகத்திலே 17வது அதிகாரத்திலே 5வது வசனத்திலே சீஷர்கள் இயேசுவினிடத்திலே கேட்கிறார்கள், எங்களுடைய விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ணும் என்று சொல்லி. அப்பொழுது இயேசு அவர்களுக்கு பதில் உரைக்கிறார், கடுகு அளவான விசுவாசம் உனக்கு இருந்தால் அது உனக்கு போதுமானது என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்கள், இந்த நாளிலும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே எதிர்நோக்குகிற எல்லா சவால்களையும், முகம் கொடுக்கிற சகல பிரச்சனைகளையும் முழுவதுமாய் நாங்கள் ஜெயம் பெறத்தக்கதாக எங்களுக்கு கடுகு விதையளவான விசுவாசம் போதுமானதாக இருக்கிறது. எனவே எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட தேவனிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தை நாங்கள் செயல்படுத்தும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகிறது. நாங்கள் எங்களுடைய துக்கத்திலிருந்து நாங்கள் சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து வருகிறோம். தோல்வியிலிருந்து ஜெயத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வருகிறோம். வறுமையிலே இருந்து செழிப்புக்குள்ளே கடந்து வருகிறோம். நாங்கள் சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து வருகிறோம். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை துவக்கிற, எங்களுடைய விசுவாசத்தை நிறைவு செய்கிற எங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி மட்டும் பார்த்து நாங்கள் ஓடுவோமாயிருந்தால் இந்த பூமியிலே நாங்களே விசுவாசத்தினாலே ஜெயம் பெறுகிற ஜனங்களாய் காணப்படுகிறோம். உங்களையும் என்னையும் வேதம் அழைக்கிறது, நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே காணப்படும் எல்லா சவால்களையும் எதிர்நோக்குகிற சகல மலைகளையும் பிரச்சனைகளையும் பெயர்ந்து போகும்படி கர்த்தர் இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமாக அதை அருளுகிறார். எனவே எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற கடுகு விதையளவான அந்த விசுவாசமானது காண்கிற பெரிய மலைகளை பெயர்ந்து போக பண்ணுகிறது. நீங்களும் விசுவாசியுங்கள். இன்றே தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். அன்பான பரலோக தந்தையே, இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது இந்த அற்புதம் நடைபெறுவதாக. ஒவ்வொருவரும் தாங்கள் தேவனிடத்திலே பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தை கொண்டு தங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்நோக்குகிற எல்லா சவால்களையும் முழுவதுமாய் ஜெயம் கொண்டு அவர்கள் முன்னோக்கி செல்லத்தக்கதான வழிகள் திறக்கப்படுவதாக. இதோ இந்த செய்தியை கேட்டவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பலனடைந்தவர்களாக, இந்த பூமியிலே அநேக காரியங்களில் சித்தி பெற்றவர்களாக, அவர்களுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாற்றப்பட்டு அநேகருக்கு இவர்கள் ஆசீர்வாதமாய் மாறத்தக்கதாக தேவன் தாமே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும்
உம்முடைய கிருபைகளை பெருக செய்தல்வீராக. இந்த அக்டோபர் மாதம் இவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான அறுவடையின் மாதமாக அமையும்படி விசுவாசத்திலே நிலை கொண்டு இவர்கள் வாழ எல்லா கிருபைகளும் பெருக செய்தல்வீராக. எல்லாவற்றையும் உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மிடத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்த ஜெபத்துக்குரிய பதிலையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். நன்றி அன்பார்ந்தவர்களே. மீண்டும் ஒரு வேர்ட் ஆஃப் ஃபெய்த் யூடியூப் சேனலுக்கூடாக நான் உங்களோடு கூட இடைப்பட்டு கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு வின்ஸ்டன் பெர்னாண்டோ.